ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மண்டே மார்னிங். என்னதான் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணின்னு செஞ்சாலும் நெய் சோறுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு பிடிச்சமான நெய் சோறு தான் தாளிக்க போகிறேன். அதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வதங்கினா போதும். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடயே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்ப்பாங்க, பட் ஆனால் தயிர் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதையும் வதக்கிட்டு கட் பண்ண ஒரு பெரிய தக்காளியை போட்டுக்கலாம். இது ரொம்ப ஸ்மாஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதிச்ச உடனே நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் அது கூட நல்லா சேர்த்துட்டு இப்போ தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வந்தோடனே ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு தம் போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக பொலன்னு நெய் சோறு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு செம்ம காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவிலாம் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி நான் மஷ்ரூம் கிரேவி ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்குமே இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இன்றைக்கான லஞ்ச் இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.